ஒரு புறா செட்டு ஒரு சாதா புறா ஜோடி வருங்க. அதனால சூப்பரான ஒரு கலரான அன்றைக்கி தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சாதா புறா மாதிரி இருக்கிறது ஃபேன்சி கிராஸ் மாதிரி தெரியும். அது வந்து சாக்லேட் பார்த்தீங்கன்னா மேலு, இது ஃபீமேலு சிக்கோட கொடுத்தாங்க. சிக்கு மட்டும் தான் கொஞ்சம் கலர் நல்லா கேவலமாக இருக்குது. பட் சூப்பராக எனக்கு பேர்டு பிடிச்சிருக்கு. சாக்லேட்டு பேர் ரொம்ப ப்ரீடிங் பேர் எனக்கு பிடிச்ச பேர். ஸோ இதை தவிர நம்ம எதுவும் புறா இல்லை. இப்போ தான் வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு செட்டு வருது. இப்போ புறா திறந்து ஒரு டைமு இது ஏற்கனவே இதுவும் இந்த பொறி கலர் மேலும் பொறிச்சது சப்ஜா கலரில் வந்திருக்கு. ஸோ நான் சொன்னேன் அந்த பொறி கலர் மேலே உள்ளே படித்து பாருங்கள். ஸோ அதோட பேரண்ட் அதுவும் ஜோடியாக இருக்குது சரிங்களா. இந்த பொரியும் இந்த பொரியும் அந்த பொரியும் ஜோடியாக வந்து சிக்கி வந்து இந்த கலரில் வந்திருக்கு. இப்போ 2 விக்கு வச்சிருக்கு. இது இப்போ இன்றைக்கி வந்தது நல்ல மஸ்தில் இருக்குது. இந்த இது சாக்லேட் இதெல்லாம் விற்கிறதுக்கு நான் சும்மா வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் நல்ல மஸ்தில் இருக்குது பாருங்கள். நல்ல சாக்லேட் சரியான கலர். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம திறந்து விட்ருவோம். இது ஒரு பேர் வந்து ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டின்னு ஒரு ஸோ எல்லாமே இற போடுற டைம். அதனால் நம்ம எல்லாமே இறங்கிறோம். ஒன்று வரிசை இறங்கிறோம். எல்லாமே இற போடுற டைமில் அதனால் ஒன்று இறங்கிறோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது பாருங்கள் புது புறா கூட இறங்க போகுது பாருங்கள். இன்றைக்கி தான் வாங்கினது ஒரு செட்டு, அதுவும் இறங்க போகுது. ஸோ வடி விட்டுருவோம். அதான் சொல்கிறேன் எல்லாமே இற போடுற டைம். அதனால் ஒன்று இறங்கிடும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி வாங்க இறைய கொண்டு போட்டுருவோம். ஸோ போட்டுருவோம். கம்பு போட்டாச்சு. வேறு வரிசை இறங்குவாப்பில். நான் சொல்கிறேன் இப்போ இற போடுற டைம்னு. ஸோ இற போட்டாச்சு. இங்கே வரிசை எல்லா புறம் இறங்கிடும். ஸோ இற போட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த புதுப்புறா இறங்கிருச்சு. புதுப்புறா இறங்கி மேய்ச்சி பாருங்கள். இந்த இருக்காங்க இது 2 தான் புதுசு. நான் சொன்னேன் அது 2 இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் பாதி புறா கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ வரிசை ஒன் பை ஒன்று அழகாக இறங்கிடும். ஸோ இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் புதுசோட சிக்கு இது. அடுத்து இதோட சிக்கு இது. பாக்கி எல்லாம் சும்மா தான் இருக்குது. அடை இல்லை. இது ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த 2 சிக்கு. பாக்கியெல்லாம் சும்மா தான் இருக்குது சரியா. இது வந்து பியூர் ஒயிட்டு கர்ண கிராஸ்ன்னு சொன்னீங்க. ஆனால் பெல்ட்டின்னு அடிக்காது. சரியான ஒயிட்டு. இன்னும் 3 ஃபீமேல் தேவைப்படும் நம்மளுக்கு. இதுதான் இப்போ குஞ்சு பறிச்சது. இந்த இருக்குல்ல இந்த கேஜில் உள்ள காமிச்சோன்னே அந்த குஞ்சு பறிச்சது இந்த இருக்குது பாருங்கள். இதோட பேரண்ட் தான் அது. இந்த கொண்ட சட்டு மட்டும் இன்னும் சிக்கு வைக்கணும். இறக்கி விட்டு இப்போ தான் வந்துச்சு. இன்றைக்கி தான் வந்துச்சு. இந்த இறக்கி விட்டு நல்லா இறமை இது பாருங்கள். இவ்வளோ பசையாக இருந்திருக்கு. இதில் பட்னி போல் இருக்குது. அதனால் இப்போ நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதுவும் மேல் நினைக்கிறேன் அந்த சீல்டு.